சஷ்டி உஸ்திரகாஸ் திருப்பூர். நம்ம சஷ்டி உஸ்திரகாஸ்ல பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக நல்ல சாட்டிஸ்ஃபைடோட சூப்பரான வண்டியில் நம்ம பார்த்து வண்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த வண்டி எஃப்சி கரண்டோட வெறும் 58,000 தான் கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இந்த வண்டி நம்ம கஸ்டமர் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 60,000 கேட்குறாரு. நமக்கு ஒரு தெளிவான ஸ்பார்க் வேணும், ஒரு சின்ன செலவு இல்லாமல் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் தான் வேணுங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற இந்த வண்டி ரேட்டு 1,20,000 கஸ்டமர் கேட்குறாரு. இந்த வண்டிக்கு அந்த கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பண்ணி வண்டி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி 2,30,000 கேட்குறாரு. அது இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறது பார்த்தீங்கன்னா 2,35,000 கேட்குறாரு. ஒரு 30 ரூபா 25 டு 30 ரூபா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போது இந்த வண்டி நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துறேன். 2015 சிங்கிள் ஓனர் அவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு. நம்ம சஷ்டி உஸ்திரகாஸில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,40,000 தான் கேட்குறோம். நம்ம சஷ்டி உஸ்திரகாஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 2,60,000 தான் கேட்குறோம். வண்டி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் கொண்டு வந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் 2,60,000 2,70,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,30,000 தான் கேட்குறாரு. அந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்ணுறாரு. அது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,40,000 கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,50,000 கேட்குறாரு. ஆனால் ஒரு ரூபா கூட நீங்கள் டவுன் பேமெண்ட் கொண்டு வர வேண்டாம். நேரில் வாங்க, உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக அப்படி ஒரு 3 நாள் டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2014. இந்த வண்டி ஒரு பெஸ்ட் ஆஃபராக வெறும் 3,40,000 கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்ணுறோம். அது ப்ரொஃபைல் நல்லா இருந்து அது ஒரு ஃபுல் ஃபைனான்ஸில் வண்டி தொலைவிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். i10 கிராண்ட் i10 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 தான் ஓடி இருக்குது. சிஎன்ஜியோடு இருக்குது. 2025 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் ஆச்சு. நீங்கள் உங்கள் ஷோரூமில் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கொட்டேஷனுக்கு இதுக்கு 1,00,000 ரூபா ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம். டேரக்ட் கஸ்டமர்ட்டே வந்த வண்டி கஸ்டமர் ரேட் 1,90 கேட்குறாரு. நீங்கள் மார்க்கெட்டில் 2,60,000 2,70,000 வரைக்கும் 2015 ஆல்டோ போயிட்டுருக்கு. ஆல்டோ 800 போயிட்டுருக்கு. நம்ம கேட்குறத வெறும் 2,30,000 தான் கேட்குறேன். 1,90,000 கேட்குறாரு. 2012 எஃப்சி 5 வருஷம் கரண்ட் பண்ணியிருக்காரு. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இன்னும் 1,40,000 கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,00,000. வணக்கம், சஷ்டி உஸ்திரகாஸ் திருப்பூர். நம்ம சஷ்டி உஸ்திரகாஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்களம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா பழகுடம் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சஷ்டி உஸ்திரகாஸ் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நம்ம சஷ்டி உஸ்திரகாஸில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்காக நல்ல சாட்டிஸ்ஃபைடோட சூப்பரான வண்டியில் நம்ம பார்த்து வண்டியில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்லேயும் அது ஒரு சூப்பரான வண்டியில் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாங்க எல்லா வண்டி உஸ்திரகாஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓட்டி பிளாக் நமக்கு நிறைய என்கொயரி கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூப்பிட்டு நிறைய வண்டிகள் நமக்கு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2001 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வண்டியில் இன்ஜின் ஆகட்டும், அவுட்லுக் ஆகட்டும், இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நம்ம குறை சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. வண்டி நல்லா குட் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி உள்ள இன்டீரியர் பார்த்துலாம் வாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது எப்படியும் அதே மாதிரி தான் நேரில் இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்லாவே இருக்குது. கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது வாட்டர் வாஷ், இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். திருப்பூர், ஈரோடு, பொள்ளாச்சி அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபினான்ஸ் இந்த வண்டிக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கி எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் கூட ஜென்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 70,000 80,000 வரைக்கும் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். நம்ம அவ்வளோலாம் கேட்கவே இல்லை. இந்த வண்டி எஃப்சி கரண்டோட வெறும் 58,000 தான் கேட்குறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ நான் பெஸ்ட்டாக பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்னு பார்க்க போகிறோம். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2003 எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இல்லை. கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்குறனால போட்டு கொடுக்கலாம். கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா 60,000 கேட்குறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி இந்த வண்டி நான் எவ்வளோ பெஸ்ட்டாக வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கலாம். வாங்கி இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். நல்ல ஒரு சில்வர் கலர் வண்டி. நல்லா என்கூரியல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 800 ஜென்னு தான் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. டயர் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கஸ்டமருக்கான செகண்ட் ஹேண்ட் டயர் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டியில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங் ஆகும். மேக்ஸிமம் ஜென்னிலாம் ஏசி ஒர்க் ஆகலாம் ரொம்ப ரேர் தான். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகுது. இந்த வண்டி நம்ம கஸ்டமர் எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 60,000 கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இல்லை. நேரில் வாங்கி இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் பண்ணி கொடுத்துறேன். அடுத்தா பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் ஸ்பார்க் பார்க்க போகிறோம். ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் 2010 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு. கஸ்டமருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கறனால போட்டு கொடுக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி வெளியே நிற்கிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணாமல் இருக்குது. நல்லா தெளிவாக பண்ணி கொடுத்தலாம். இன்டீரியர்லேருந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் நம்மகிட்ட கேட்டிருந்தீங்க. நம்ம லோ பட்ஜெட்டில் 30,000 40,000 ஸ்பார்க் கொடுத்துருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா ஜென்யூனாக இருக்குது.
கஸ்டமர் பார்க்கிங் சேல் விட்டுருக்காங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 கேட்குறாங்க. விருப்பம் உள்ளவங்க ஸ்பார்க்குங்கிற நிறைய பேர் தொலாவிட்டு இருப்பீங்க. அதுவும் நமக்கு ஒரு தெளிவான ஸ்பார்க் வேணும், ஒரு சின்ன செலவு இல்லாமல் நமக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் தான் வேணுங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு ஏற்ற இந்த வண்டி ரேட்டு 1,20,000 கஸ்டமர் கேட்குறாரு. நேரில் வாங்கி இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ பண்ணித்தரேன். வாங்க அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai i10 ஒரு மேக்னா வேரியண்ட்டு, ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில், அதுவும் பார்த்தீங்கன்னா லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி. நமக்கு சர்வீஸ் ரெக்கார்டாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சர்வீஸ் ரெக்கார்டு தொலாவிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி காட்டலாம். வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர்லாம் பாருங்கள். வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்திருக்கு. கஸ்டமர்ட்டு டேரெக்டாக பார்க்கிங் சேல் விட்டுருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ரஃபிங் பாலிசிலேருந்து எல்லாமே போட்டு டீசெண்டாக வண்டிக்கு கொடுத்துடலாம். சின்ன சின்ன இடத்துக்கு டச்சப்பிங் பெயிண்டிங் எல்லாமே பண்ணி ஃபுல் ஃபினிஷிங்கில் வண்டி கஸ்டமர் கொடுக்க சொல்லிட்டாங்க. 4 பவர் விண்டோ வந்துடும், ஏசி மியூசிக் பிளேயர் வந்து எல்லாமே வந்துடுது. சீட் கவர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக சுமாராக இருக்குது. அது நம்ம பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு கஸ்டமர் மாற்றி கொடுக்குறனால மாற்றி கொடுக்கலாம். அண்டர்ச்சஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே வண்டி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட வண்டி இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து நமக்கு பார்க்கிங் சென்னையிலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க வண்டியை. இந்த வண்டிக்கு அந்த கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பண்ணி வண்டி சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி 2,30,000 கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, அவர்கிட்ட எவ்வளோ தூரம் நான் பெஸ்ட்டாக இந்த வண்டி பேசி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்குறேன். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு 50 ரூபா 60 ரூபா கையில் கொண்டு வாங்க, இந்த வண்டி நான் பெஸ்ட்டாக பேசி எடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கிள். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஈகோ தான் நம்மகிட்ட கேட்டிருப்பீங்க. அது ரேட்டெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான வண்டி, சூப்பரான மாடல், சூப்பரான ரேட்டும் சொல்லிடுறேன். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2012 ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் 2012 எங்கே வேணால் செக் பண்ணி பாருங்கள். 2,45 ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் யூசர் காசில் எப்போவுமே பெஸ்ட்டாக சொல்லுவோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,40,000 கேட்குறோம். அவுட்லுக் ஆகட்டும் இன்டீரியர் நல்லா ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணும் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கஸ்டமர்ஸே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈகோ கேட்டு நானே நிறைய இடத்துல போய் ஈகோவில் தொலாவி பார்த்துருக்கேன். நிறையா ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப போயிட்டுருக்கு வண்டிக்கு. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தான் ஆச்சு. இந்த வண்டி நம்ம இன்டீரியர் க்ளீனிங் வாட்டர் வாஷ்லேருந்து எல்லாமே தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமருக்கு நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். நேரில் வந்தீங்கன்னா கம்பல்சரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். மேக்ஸிமம் இந்த டைம் நம்ம கொண்டு வந்த எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டில் கரெக்டான விலையில் தான் கொண்டு வந்து வச்சுருக்கோம். மார்க்கெட்டை விட ஒரு 20,000 30,000 நம்ம கம்மியாக தான் நம்ம எல்லா வண்டியுமே வச்சுருக்கோம். வண்டி அவுட்லுக்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கு. சீட்டு மட்டும் 5 சீட்டர் வண்டி. நீங்கள் 7 சீட்டர் எடுத்து ஆல்ட்ரு பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இல்லை நம்மகிட்ட சொன்னீங்கனால அதுக்கு உண்டான ஐடியா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டி கஸ்டமர் கேட்குறது பார்த்தீங்கன்னா 2,35,000 ரூபா கேட்குறது, ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா லோன் வாங்கிக்கலாம். ஒரு 30 ரூபா 25 ரூபா டு 30 ரூபா நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும், இந்த வண்டி நான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துறேன். அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் டிமாண்ட் வண்டி தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் சிங்கிள் ஓனரில், அதுவும் சென்னை அவுட்டர் சைடில் எல்லாமே ஒரு வண்டி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கும். அது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்கும். வண்டியோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே கிடையாது. வண்டி வந்து நேரில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பிடிக்கும். ஏசிலேருந்து 4 டயர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸ்விஃப்ட் நிறைய பேர் தொலாவிட்டு இருப்பீங்க, ரேட்டெல்லாம் ரொம்ப இன்னைக்கு ஜாஸ்தியாக சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மகிட்ட வாங்க, ஒரு சூப்பரான ப்ரைஸில் பண்ணித்தரேன். இன்டீரியர்லாம் பாருங்கள் பக்கா தெளிவாக இருக்கும். சீட் கவர்ஸ் மியூசிக் பிளேயர்லேருந்து எல்லாமே வண்டியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏசி நல்ல கூலிங்லேயே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு LXi வேரியண்ட்டு. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும், பேக் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ வராது. கஸ்டமர் பவர் விண்டோ ஆல்ட்ரு பண்ணி தரனால நம்ம ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டி நீங்கள் OLX ஆகட்டும் ஃபேஸ்புக் ஆகட்டும் எதில் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 5 லட்சம் 5,5 லட்ச ரூபா போயிட்டுருக்கு. 2015 சிங்கிள் ஓனர் அவ்வளோ ரேட் போயிட்டுருக்கு. நம்ம ஃபஸ்ட் யூஸ் காசில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 4,40,000 ரூபா தான் கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து நான் எவ்வளோ பெஸ்ட்டாக அந்த வண்டி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய பேர் தொலைவிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டி சிங்கிள் ஓனரில் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ K10 2015 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா அவுட்லுக் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். வாங்க இன்டீரியர் பார்த்துடலாம். ரைட் சைடு மிரர் மட்டும் உடஞ்சிருக்கு. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா சைடு மிரர் போட்டு கொடுத்துடலாம். இது டேரக்ட் கஸ்டமர்ட்டு இருந்து பார்க்கிங் சேல் வந்த வண்டி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரொம்ப டிமாண்டாக தான் போயிட்டுருக்கு. நிறையா பேர் தொலாவிட்டு இருப்பீங்க. மேக்ஸிமம் எல்லா கன்சல்ட்டிங் மேனுவல் தான் எடுத்து வச்சுருப்போம். ஏன்னா அதான் நல்ல மூவ்மெண்ட்டில் போகும். இது வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கு. சின்ன ஒர்க்லாம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம்.
இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள், 3 லட்ச ரூபா குறையாம வண்டி எங்கேயுமே கிடைக்காது. நம்ம சஷ்டி உசுர் காசில் பார்த்தீங்கன்னா வெறும் 2,60,000 தான் கேட்குறோம். உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2.5 to 2.5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் லோனும் வாங்கி கொடுத்துலாம். இந்த வண்டி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-20,000 நீங்கள் டவுன் பேமெண்ட் கொண்டு வந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு அதான் நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் மைக்ரா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி நிசான் மைக்ரா நல்ல டிமாண்டில் போயிட்டு இருந்துச்சு. இப்பவும் போயிட்டு தான் இருக்குது பெட்ரோல் வேரியன்ட்டு. இந்த வண்டி பாருங்கள், இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2011 ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. நல்லா வண்டி பார்த்தீங்கன்னா மெயின் நல்லா சூப்பராகவே இருக்குது. வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் நேர்லேயும் இருக்கும். பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் நம்ம கொடுத்துடலாம். நம்ம சஷ்டி உசுர் காசில் கொடுக்குற எப்பவுமே ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ரேட்டாக தான் இருக்கும். வண்டி பாருங்க நல்லா நீட்டாகவே இருக்கும். ஏசி பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்கில் இருக்கும். இது ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுக்காக நம்மகிட்ட பார்க்கிங் சேல் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நேரில் வந்தீங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக முடியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டி கொஞ்சம் எமர்ஜென்சின்னு பார்க்கிங் சேல் விட்டு போயிருக்காங்க. விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் தான் ஆச்சு. நம்ம மேக்ஸிமம் நம்மகிட்ட வந்து வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வாட்டில் நம்ம சேல் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள்கிட்ட எந்த வண்டி இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் வீடியோ போட்டு சேல் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் 2,60,000 2,70,000 வரைக்கும் போயிட்டுருக்கு. கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,30,000 தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி இந்த வண்டி ஆக்சுவலாக டீலர் ரேட்டு கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. நேரில் வந்து பேசுங்க, பெஸ்ட்டாக முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் அது ஒரு சிங்கிள் ஓனரில் i20 தொலாவிட்டு இருந்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்கு. வண்டி பாருங்கள், இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2015 ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி தெளிவாக இருக்குது. சின்ன சின்ன இது இருக்குது, பெயிண்டிங் டச்சப்லாம் இருக்குது. கஸ்டமர் டைரக்ட் பார்க்கிங் சேல் வண்டி. சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. உள்ள ஹேண்ட்ரைட் சிஸ்டம் போட்டிருக்காங்க. இந்த வண்டி டேரக்ட் கஸ்டமர் இருந்ததுனால கஸ்டமர் சொல்லிட்டாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட வந்து பார்க்கிங் செய்யலாம். வண்டி கஸ்டமர் சொல்லிட்டாங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை இருக்கோ கஸ்டமர் கொடுக்கும்போது தெளிவாக பண்ணியே கஸ்டமர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான பேமெண்ட் அவங்களுக்கு கையில் தரேன்ட்டாங்க. ஆக்சுவலாக அட்வான்ஸ் போகிற வரைக்கும் வண்டி வெயிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த வண்டி அட்வான்ஸ் போட்டிங்க அப்படின்னா புது வண்டி ரேஞ்சுக்கு இந்த வண்டி நாங்கள் பார்த்தீங்கன்னா ரஃபிங் பாலிஷ் சின்ன சின்ன பெயிண்டிங் டச்சப்பிங் எல்லாமே பண்ணிடலாம். வண்டி தெளிவாக இருக்குன்னு எதனால் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீர் பாக்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த வண்டியில் சின்ன மேஜர் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா எதுவுமே சின்ன வேலை கூட கிடையாது. மைனர் சின்ன சின்ன பெயிண்டிங் டச்சப் அந்த மாதிரி தான் வேலை இருக்குது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 ரூபாய்க்கு சூப்பராக வேலை பார்த்து ரஃபிங் பாலிஷ்லாம் போட்டு சூப்பராக கொடுத்தோம். இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 கோட் பண்ணுறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்கி இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணும்னு பண்ணி கொடுத்தேன். அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ 2018 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. ஒரு லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது. TN42 ஒரு ஃபேன்சி நம்பரோடு இருக்குது. ஒயிட் கலரில் சூப்பராக இருக்குது. 4 டயரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அலாய் வீல், ஏர்பேக், ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் பிளேயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்துடுது. ஒரு டாப் எண்ட் வேரியண்ட்னு சொல்லலாம் வண்டியை. சீட் கவர்ஸ் லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி நல்லாவே சூப்பராகவே இருக்குது. ஒரிஜினல் பெயிண்ட்லாம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே வந்துடுது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 98,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குது. ஃபுல்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. நல்லாவே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு சூப்பராகவே இருக்குது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தொலாவிட்டு இருப்பீங்க. அது டைட்டானியம். இந்த வண்டி ஃபோர்டு ஃபிகோ டைட்டானியம். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,40,000 கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணும் பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 to 3 லட்ச ரூபா வரைக்கும் பேங்க் லோன் போட்டுக்கலாம். ஒரு தெளிவான அஸ்பேர் தொலாவிட்டு ஃபிகோ தொலாவிட்டு இருக்கீங்க. டைட்டானியம் வேரியண்ட்டில் தெளிவான வண்டி தொலாவிட்டு இருக்கீங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனாக இந்த வண்டி நேரில் வந்தீங்கன்னா கம்பல்சரி 100-110% இந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு ட்ரைபர் 7 சீட்டு ட்ரைபர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இடையில நிறைய என்கொயரி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம 2-3 வண்டியில் டெலிவரி கொடுத்தோம். இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பாருங்கள், ஒரு ஆள் பாருங்கள். ஒரு TN56 நம்பரு பெருந்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி 133 ஃபேன்சி நம்பரோடு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வண்டி. 4 வீலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீலோடு வந்துடும். அலாய் வீல், ஏர்பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். வண்டி இன்டீரியர்லாம் சூப்பராக வேலை பார்த்து வச்சுருக்காங்க. இன்டீரியர்லாம் பாருங்கள், நல்லா சூப்பராக செலவு பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 7 சீட்டு ஃபேமிலிக்காக நிறையா பேர் தொலாவிட்டு இருப்பீங்க. அதுவும் ஒரு சூப்பராக எடுத்து செலவு பண்ணி அந்தளவு வண்டியை ஒன்றையும் பார்த்து ரசிச்சு செலவு பண்ண மாதிரி ஒரு வண்டி இருக்குது டாப் எண்டில். வண்டி பேங்க் லோன் ஆல் ஓவர் தமிழோட போட்டுக்கலாம். கையில் ஒரு 50 ரூபா இருந்தாலுமே ஓகே, வண்டி எடுத்துக்கலாம். மேலே கேரியர்லாம் போட்டு வண்டி பார்த்தீங்கன்னா சின்ன ரஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. புது வண்டி ஷோரூம்லேருந்து வந்த கண்டிஷன் அப்படியே இருக்குது. வண்டி நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க வண்டியை.
இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,50,000 ரூபா கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. அவர் வண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 8.5 லட்ச ரூபா புதுசு வந்திருக்கு. இப்போ 7,50,000 ரூபா கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து அவர்கிட்ட எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி இந்த வண்டி எடுத்துற முடியும் எடுத்து கொடுக்கலாம். கஸ்டமர் பார்க்கிங் சேல் வண்டி தான், நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி எடுத்துறேன். அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா போலோ கம்ஃபோர்ட் லைன், ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2017, ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி ஓவரால் இன்டீரியர் அவுட்லுக் பாருங்கள், எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சூப்பர் கலரில் இருக்க வண்டி. இன்டீரியல் பாருங்கள், நல்லா சூப்பராக வச்சுருக்காங்க, மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் போட்டு வச்சுருக்காங்க. வண்டி ஓவரால் அவுட்லுக் பாருங்கள், இன்டீரியல் பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். டென்டோ ஸ்க்ராச்சோ எதுவுமே மேக்ஸிமம் வண்டியில் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வண்டி நல்ல குவாலிட்டியாக தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,30,000 ரூபா தான் கேட்குறாரு. 17 மாடல் டீசல் போல ஒரு 4,30,000 ரூபா தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இந்த வண்டிக்கு லோனே பார்த்தீங்கன்னா ஒரு 4,30,000 வாங்கிடலாம். ₹1 கூட நீங்கள் டவுன் பேமெண்ட் கொண்டு வர வேண்டாம். நேரில் வாங்க, உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக அப்படி ஒரு 3 நாள் டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸோட டிமாண்ட் வண்டி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தொலாவிட்டு இருக்கிற ஒரு போலோ ஜிடி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2014. நீங்கள் 2014 ஜிடி எங்கே வேணால் நீங்கள் போய் தொலாவி பாருங்கள். 5 லட்சம் 5.5 லட்ச ரூபா கேட்டிருப்பாங்க. நம்ம சஸ்டியூஸ் காசில் இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டாக அப்புறம் வெறும் 3,40,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். வண்டி இன்டீரியல் ஆகட்டும், அவுட்லுக் ஆகட்டும், எல்லாமே பார்த்துங்க. ஜிடி ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் வண்டி. 4 அலைல்ஸ், ஏர் பேக் எல்லாமே வந்துடும் வண்டியில். பக்காவாக இருக்கும் வண்டி. 2014 மாடல், வெறும் 3,40,000 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். $3,40,000 கொடுக்குறனால வண்டியில் எதுவும் கம்ப்ளைண்ட்டோ நீங்கள் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம். வண்டி பாடி, இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வண்டி கண்டிஷன் இருக்குது. வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 3.5 வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணுமோ பண்ணி கொடுத்தலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagen Vento டீசல் வண்டி, ஹைலைன் மாடல். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2013 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது, மதர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா அவுட்லுக் அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க. ஒரிஜினல் பெயிண்ட்லேயே ரஃபிங் பாலிஷ் போட்டு வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கஸ்டமர் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. நானும் பார்த்தீங்கன்னா நமக்கு அலைஸ் வந்துடும், ஏர் பேக் வந்துடும். டீசல் வேரியன்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி சாலிடாக பார்த்தீங்கன்னா 22 கிடைக்கும். இன்டீரியல் பாருங்கள், இன்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. நல்லா மியூசிக் பிளேயர்லாம் சூப்பராகவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி நல்லாவே நல்லா இருக்குது. நல்லாவே இருக்குது, நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது நம்ம ஹோன் யூஸ் வண்டி தான், நம்ம பிரதரோட வண்டி தான். நல்லா வண்டி தெளிவாக வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் உடஞ்சிருக்கு, கிளாஸ் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்தலாம். அது இங்கே வந்து உடஞ்சிருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா கோட் பண்ணுறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணும் பண்ணி கொடுத்துறேன். ப்ரொஃபைல் நல்லா இருந்து அது ஒரு ஃபுல் ஃபைனான்ஸில் வண்டி தொலாவிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். i10 கிராண்ட் i10. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2014 ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் 2014 செக் பண்ணி பாருங்கள். 3 லட்சம் 3.25 லட்ச ரூபா போயிட்டுருக்கு. நம்ம சொல்ல போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3 லட்ச ரூபா தான் கேட்குறோம். வண்டி இன்டீரியல் அவுட்லுக் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒரு கஸ்டமர் டைரக்ட் பார்க்கிங் சேல் வண்டினால பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக கிடச்சிருக்கு இந்த வண்டி. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ரைட் மியூசிக் பிளேயர் வந்துடும், 4 பவர் விண்டோ வந்துடும், ஸ்டேரிங் இன்புல்ட் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. மிரர் மவுண்ட் கண்ட்ரோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியோட பட்டன் ஸ்டார்ட். ஒரு டாப் எண்ட் வேரியன்ட் வண்டி. வண்டி அவுட்லுக்லாம் பாருங்கள், சோலாக சூப்பராக இருக்கும். ஒரு ஃபுல் ஃபைனான்ஸில் வண்டி தொலைவிட்டுருக்கு, இந்த வண்டி நீங்கள் பார்க்கலாம். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 3,10,000 ரூபா தான் கேட்குறாரு. இன்றைக்கி 3.5 லட்ச ரூபா மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அதுவே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபைனான்ஸ் வாங்கிக்கலாம். நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணும் பண்ணி கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீ போர்டில் நீங்கள் ரெட் டாக்ஸி எடுத்து போடுறதா இருக்கட்டும், ப்ளூ டாக்ஸி அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டீ போர்டு வண்டி நிறைய பேர் தொலாவிட்டு இருப்பீங்க. நீங்கள் புது வண்டி எடுத்தால் நிறைய அமௌண்ட் போயிட்டுருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீ போர்டு வண்டி வந்து பார்க்கிங் சேல் விட்டுருக்காங்க.
இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2025 மாடல். வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 மாதம் தான் ஆச்சு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 தான் ஓடி இருக்குது. சிஎன்ஜியோடு இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி ஷோரூம்லேருந்து வெளியே எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு 5000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. டீ போர்டில் இருக்குது. டீ போர்டு புதுசு எடுக்கிறவங்க போகிறவங்க நீங்கள் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். புது வண்டிக்கு இந்த வண்டிக்கும் நீங்கள் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்து கொடுங்க. 1 லட்ச ரூபா நம்ம கம்மியாக பண்ணி கொடுத்துடலாம். புதுசு எடுக்க போகிறோன்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம். 1 லட்ச ரூபா உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். புது வண்டி அப்படியே தான் இருக்குது. சீட் கவர்ஸ் கூட கிழிக்கவே இல்லை. ஒரு TN42 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி. பெட்ரோல் வந்து சிஎன்ஜியோடு இருக்குது. வண்டி எப்படி ஷோரூம்லேருந்து வந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. மிஸ் பண்ண வேணாம். நீங்கள் புது வண்டி ஷோரூமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் நண்பர்கள் குடும்பத்தோரோ யாரோ ஒரு ஆள் புது வண்டி ஷோரூம்லேயே டீ போர்டு வண்டி எடுத்து வாடகை ஓட்ட போகிறாங்களோ இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ண போகிறாங்களோ புது வண்டி பார்க்குறதுக்கு ஷோரூம் போனாங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு அனுப்பிவிட்டு காட்டுங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2025 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் ஆச்சு. நீங்கள் உங்கள் ஷோரூமில் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கொட்டேஷனுக்கு இதுக்கு 1 லட்ச ரூபா ஆஃபர் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னி 2012 மாடல். ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி இன்டீரியர் ஆகட்டும் அவுட்லுக் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனும் அது 31 32 ஃபேன்சி நம்பரில் ஒரு சூப்பரான ஆம்னி இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வண்டி 4 டயரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40% இருக்குது. நல்ல ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஓடிட்டு இருந்த வண்டி. மேக்ஸிமம் ஆம்னி பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. லோடு வண்டி மாதிரிலாம் ஓட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் அதை ஓட்டவே இல்லை. ஒரு ஃபேமிலி யூஸுக்கு அது டேரெக்ட் கஸ்டமரே பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்க்கிங்ஸில் வந்து விட்டுருக்காங்க வண்டியை. இன்டீரியர்லாம் பாருங்கள் அப்படியே நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். மேலே ரூஃப்லேருந்து உள்ள இன்டீரியரில் பார்த்தாலே தெரியுது ஃபேமிலிஸ் ஓடிட்டு இருந்த வண்டி தானே. நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க வண்டியை. நல்லா ஒரிஜினல் பெயிண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி 2012 ஆம்னி எங்கே வேணால் நீங்கள் தொலாவி பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டில் 2.25 to 2.35 40 வரைக்கும் போயிட்டுருக்கு. நம்ம சஸ்டி யூஸ் காசில் டேரெக்ட் கஸ்டமர்கிட்டருந்தே வந்த வண்டி. கஸ்டமர் ரேட் 1.90 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்கி இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தருமோ பண்ணி கொடுத்துறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ LXi ஆல்டோ 800 சாரி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2015 ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2.25 ரூபா 2.80 3 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. வண்டி ஓவரால் அவுட்லுக் இன்டீரியல் பாருங்கள். நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரைஸ் எப்பவுமே நல்லா பெஸ்ட்டாக தான் கொடுப்போம். ஃபேன்சி நம்பரோடு இருக்குது. 9004 வண்டி நம்பர். 4ஆம் நம்பர் வண்டி. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. இன்டீரியல் நல்லா தெளிவாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி குறை சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆல்டோ 800 தொலாவிட்டுருக்கீங்க. அது ஒரு நீட்டான வண்டி. ஒயிட் கலரில் தொலாவிட்டுருக்கீங்க. நீங்கள் இந்த வண்டி தாராளமாக வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு வண்டி. பேங்க் லோன்லேருந்து எல்லா ஆப்ஷனுமே நம்ம பண்ணி கொடுத்து தான் இருக்கோம். லோ டவுன் பேமெண்ட்லேயும் நிறையா கஸ்டமருக்கு நம்ம வண்டி கொடுத்துருக்கோம். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் 2,60,000 2,70,000 வரைக்கும் 2015 ஆல்டோ போயிட்டுருக்கு. ஆல்டோ 800லாம் போயிட்டுருக்கு. நம்ம கேட்குறத வெறும் 2,30,000 தான் கேட்குறோம். இன்றைக்கி நம்ம சொன்ன எல்லா வண்டியுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேருந்து 30 ரூபா 40 ரூபா உடச்சி தான் சொல்லியிருக்கோம். இந்த வண்டி 2,30,000 கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்கி இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரணுமோ பண்ணி கொடுக்குறேன். மாருதி ஆல்டோ பார்த்தீங்கன்னா தொலைவிட்டு இருப்பீங்க. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 1க்கு 2 வண்டி வச்சுருக்கோம். இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2010 ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நேரில் சூப்பராக இருக்குது. நல்லா நம்ம நின்னாலே நம்ம முகம் தெரிகிற அளவுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி கண்டிஷன் இருக்குது. அப்படியே வண்டி பாருங்கள். வண்டி நல்லா சூப்பராக இருக்குது. பாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்குது. வீடியோவில் எப்படி கவர் ஆகுதுன்னு தெரியல. நேரில் வந்து பாருங்கள். பாடி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்டீரியர் நல்லா தெளிவாக தான் இருக்குது. நல்லா ஒரு சூப்பரான வண்டி தொலைவிட்டுருக்கீங்க. ஆல்டோ தொலைவிட்டுருக்கீங்க. நீங்கள் இந்த வண்டி தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது வண்டி. இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பார்க்கிங் சேல் வெஹிக்கிள் தான். இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,90,000 கேட்குறாரு. 2012 FC 5 வருஷம் கரண்ட் பண்ணியிருக்காரு. 2 ஓனர் கண்டிஷன் இருக்குது. 1.90 கஸ்டமர் கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு இல்லை. நேரில் வாங்க எவ்வளோ தூரம் பண்ணி கொடுக்க முடியும் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்கள் வண்டி நீங்கள் விற்கிறதுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம வண்டி நம்ம விற்கணும். அது கொஞ்சம் குயிக்காக விற்கணும் அப்படின்னா நீங்கள் நேராக நம்ம சஸ்டி கார்ஸ் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம விற்று கொடுத்துடலாம். அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 2009 மாடல். FC பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட் பண்ணி வச்சாச்சு. வண்டி எடுத்தால் ஆயில் சர்வீஸ் கூட நீங்கள் பண்ண வேண்டாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலை பார்த்து எல்லா வண்டியும் எல்லாமே தெளிவாக வச்சாச்சு. FC போகிறனால எல்லா ஒர்க்குமே கஸ்டமர் எடுத்து பண்ணிட்டாருங்க. பெயிண்டிங் டச்சப்லேருந்து ஆயில் சர்வீஸ்லேருந்து சஸ்பென்சர் ட்ரை சாப்பிட்டு எல்லா ஒர்க்கும் ஒரு 30,000 வேலை பார்த்து வண்டி அப்படி தெளிவாக இருக்குது. எடுத்து அப்படியே ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மட்டும் போதும். இந்த வண்டி அவுட்லுக் இன்டீரியல் பாருங்கள்.
இப்போ தான் கஸ்டமர் ஆக்சுவலாக எஃப்சி காட்டியிருக்காரு. எஃப்சி காட்டியே பார்த்தீங்கன்னா 1 மாதம் தான் ஆச்சு. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சிஎன்ஜி இருக்குது, சாரி எல்பிஜி இருக்குது. எல்பிஜி வித் உங்களுக்கு பெட்ரோலு, நல்ல மைலேஜ் கிடைக்கும். எடுத்தால் எந்த வேலையும் கிடையாது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,40,000 கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ கஸ்டமர் பெஸ்ட்டாக வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துறேன். அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ. அது ஒரு TN39 ஒரு ஃபேன்சி நம்பரோட 57 ஒரு ஃபேன்சி நம்பரோட ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம். அது ஒயிட் கலரில் கொண்டு வந்திருக்கோம். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க நிறைய பேர் நம்மகிட்ட வண்டி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக ஒரு சூப்பர் வண்டி கொண்டு வந்திருக்கோம். அது 4 அலாய்ஸோடு கொண்டு வந்திருக்கோம். வண்டி ஓவரால் பாருங்கள், ஒரு லோ பட்ஜெட் ஸ்கார்பியோ. நிறையா நம்ம டிமாண்ட் மோஸ்ட் வாண்டட் வண்டி இந்த வண்டின்னு சொல்லுவாங்க. அது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு ஃபேன்சி நம்பரோட வந்திருக்கு. ஒயிட் கலரில் நீங்கள் கேட்ட மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, யார் கேட்டிங்கன்னு மறந்துட்டேன். இந்த வீடியோ பார்த்து வந்துடுங்க. இன்டீரியல் பாருங்கள், நீங்கள் எடுத்து நீங்கள் சீட் கவர்ஸ்லாம் மாற்ற வேண்டியதில்லை. மேக்ஸிமம் ஒரு ஸ்கார்பியோவில் எடுத்தால் நம்ம ஒரு 10-20 செலவு பண்ணால் தான் நம்ம அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுள் வண்டிக்கு கிடைக்கும். இது நீங்கள் எந்த செலவும் கிடையாது. எடுத்து ஒரு ஹேண்ட்ரைட் சிஸ்டம் மட்டும் போட்டிங்கன்னா ஓகே. வண்டி கூட பார்த்தீங்கன்னா நார்மல் சிஸ்டம் இருக்குது, நார்மல் மியூசிக் பிளேயர் இருக்குது. வண்டி நல்லா இருக்குது. பால் லைன்லாம் பார்த்து நல்லா சூப்பராகவே இருக்குது. எடுத்து நம்ம ஒரு ரஃபிங் பாலிஸ் மட்டும் போட்டோம்னா போதும். கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நான் ரஃபிங் பாலிஸே போட்டு வர மாதிரி நமக்கு பண்ணித்தரேன். கஸ்டமர் டைரக்ட் பார்க்கிங் செல் வண்டி தான். இந்த வண்டிக்கு 2008 மாடல். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,30,000 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, எவ்வளோ தூரம் பெஸ்ட்